ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह क्राशैक कर्मणे। நம்ம இது வரைக்கும் 152 வரைக்கும் மாயா தத்துவ விசாரம் பார்த்தோம். 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் நம்ம முதல்ல பார்த்தது சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம். அதற்கு பிறகு ஜீவ விசாரத்தில் ஜீவனிடமுள்ள குழப்பங்கள்லாம் வந்தது. ஜீவ தத்துவத்தை எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. பிறகு ஈஸ்வர தத்துவத்தில் உள்ள குழப்பம் வந்தது. இது ரெண்டும் வந்தது. அதற்கு பிறகு 153லேருந்து 187 வரைக்கும் ஈஸ்வர விசாரம், ஈஸ்வர சைதன்யம் அல்லது ஈஸ்வரருடைய லட்சணம், ஈஸ்வர ஸ்வரூபம். கடவுள்னா யார் அப்படிங்கிற விஷயம், கடவுளுடைய லட்சணம் என்ன, கடவுளுடைய தன்மை என்ன, அவருடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற விசாரம் பார்த்தோம். இதில் 153வது ஸ்லோகத்தில் அந்த ஈஸ்வர தத்துவத்தை, சைதன்யத்தை முழுவதும் நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதை யூகிக்க முடியுமே ஒழிய அனுபவிக்க முடியாது. அதற்கு உதாரணம், மேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகளில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அங்கே இருக்குங்கிறத யூகம் பண்ண முடியும். ஏன்னா மேகம் எங்கேயெல்லாம் நீர் இருக்கோ அங்கேயெல்லாம் ஆகாசம் இருக்கும். அப்போ அதை நம்மளால் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியாது, யூகிக்க முடியும்னு பார்த்தோம். நிறையா விஷயங்களை யூகிக்கத்தே முடியுமே ஒழிய அனுபவிக்க முடியாது. இப்போ அதான் சொன்னேன், சூரியனில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு கேட்டால் சயின்ஸ் சொல்லுவாங்க 10 லட்சம் டிகிரி ஹீட் இருக்குன்னா, நம்ம 110 டிகிரிக்கு மேலே ஹீட்டை பார்த்தோம்னாலே நம்ம எரிஞ்சு போயிடுவோம். அந்த ஹீட்டை அனுபவிக்கணுன்னா ஆயிடுவான், நம்மளே 200 டிகிரி ஹீட்டிலே பொசுங்கிடுவோம். அப்படி இருக்கிற பொழுது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா, அனுபவிச்சுத்தான் தெரிஞ்சுக்கிறணும்னா கட்டாயம் முடியாது. அதனால் ஈஸ்வர தத்துவத்தை யூகிக்கத்தான் முடியும் அப்படின்னார். பிறகு 154வது ஸ்லோகத்தில், அதாவது காரியம், அதாவது அந்த கரணம்ங்கிறது நம்மளுடைய மனம் புத்தி சித்தம்லாம் எதிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் காரண சரீரத்திலேருந்து வந்துச்சு. நம்மளுடைய புத்தியில் அந்த சைதன்யம் பிரதிபிம்பிக்குது. அதைத்தான் நம்ம ஈஸ்வர தத்துவம் சொல்கிறோம். எல்லாருடைய புத்தியிலையும் சேர்த்து பிரதிபிம்பிக்கிறது ஈஸ்வர சைதன்யம். இப்போ நம்ம புத்தியில் அந்த சைதன்யம் பிரதிபலிக்கும் போது அந்த உணர்வு தத்துவம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் எல்லா ஜீவராசிகளுடைய தத்துவத்திலையும் அதான் இருக்குது, அந்த பிரதிபிம்பம் இருக்குங்கிறத யூகிக்க முடியுது. சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கும். எங்கெல்லாம் நீர் இருக்கோ அங்கெல்லாம் ஆகாசத்தினுடைய பிம்பம் தெரிகிறது மாதிரி, எங்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அங்கெல்லாம் சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கும். ஆகாசம் எங்கும் நிறைந்தது, பிரம்ம தத்துவம் எங்கும் நிறைந்தது. அப்போ பிரம்ம தத்துவம் இல்லாத இடம் கிடையாது, ஆகாசம் இல்லாத இடம் கிடையாது.
அதனால் ஆகாசத்தில் மேகத்தில் எங்கே நீர்த்துளிகள் இருந்தாலும் அங்கேயும் ஆகாசம் இருக்கிறதுனால அதனுடைய பிம்பம் நீர்த்துளியில் தெரியும். அது மாதிரி சூக்ஷ்ம சரீரம் தேவருடைய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கலாம், எறும்புடைய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கலாம், இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயாவது ஒரு உலகத்தில் ஒரு மணி ஜீவராசி இருக்கலாம், அங்கேயும் சூக்ஷ்ம சரீரம் இருந்தாலும் அங்கேயும் பிரம்ம தத்துவம் இருக்கிறதுனால அதில் சைதன்யம் கட்டாயம் பிரதிபிம்பிக்கும். இது தெரிஞ்சதானே? சைதன்யம் பிரதிபிம்பிக்கிறது அந்த உணர்வு மயமாக இருக்குதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு தெரியுது. இப்போ எனக்கு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு தத்துவம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் என் மனசுனால்தான் உணர்வு தத்துவம் எனக்கு தெரியுது. புத்தியினால் புத்தி ஒடுங்கும் போது எனக்கு உணர்வு தத்துவம் தெரிகிறதே இல்லை. அப்போ என்னுடைய ஒரு சரீரத்தில் இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் அனுபவத்தில் இருக்குது. அப்போ எல்லாருடைய சைதன்யத்து சூட்சும சரீரத்துலேயும் அது இருக்குங்கிறது அனுமானம். அது மட்டும் இல்லை, இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அந்த கரணம் வாசனா ரூபத்தில் எல்லாம் ஒடுங்கி இருக்கு, அங்கேருந்துனே வந்திருக்கு. அப்போ அதுலேயும் அந்த பிரதிபிம்பம் ஒடுங்கின நிலையில் இருக்கணும் காரண சரீரத்திலும். அதுதான் ஈஸ்வர தத்துவம். அனைத்து காரண சரீரத்திலையும் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கே, அதுதான் ஈஸ்வர தத்துவம். அது புத்தியில் பிரதிபலிக்கும் போது தெளிவாக தெரியுது. நம்ம புத்தியில் இருக்கும்போது மற்றதில் இருக்குது தெரிகிறதில்ல, ஆனால் அனுமானத்தினால புரிஞ்சுக்கிற முடியும். இது 154 பார்த்தோம். 155 போன கிளாஸில் பார்த்தோம். சைதன்யம், ஒரிஜினல் சைதன்யம் பிரம்ம தத்துவம், பிரதிபிம்ப சைதன்யம் தான் ஈஸ்வரன் சொன்னான். எல்லாருடைய சரீரத்திலையும் பிரதிபிம்பிக்கிறது யார்? ஈஸ்வர தத்துவம். அப்போ இந்த பிரதிபிம்ப சைதன்யம் சொன்னாலே அது என்னது? உண்மை கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. குடத்தில் தெரியக்கூடிய தண்ணியில் ஆகாசத்தினுடைய பிம்பம் தெரியுது. இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் தெரிகிற ஆகாசம் ஒரிஜினலா? பொய், தோற்றம்தான். அதே மாதிரி கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் மேகத்தில் இருக்குது. அந்த நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசம், அந்த ஆகாசத்தினுடைய பிம்பம் இருக்கே, ஒரிஜினல் ஆகாசம் இல்லை, பிம்பம். அது பிம்பம் என்னது? அதுவும் தோற்றம்தான். தண்ணி போயிடுச்சுன்னா பிம்பம் இருக்காது, அந்த தண்ணி இருக்கிறம்போது தெரியுது. அது மாதிரி டோட்டல் மாயா தத்துவத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யம் தான் ஈஸ்வரன் சொல்கிறோம். பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யம் சொன்னாலே அது போலி, ஒரிஜினல் கிடையாது. நம்ம உடம்புல பிரதிபிம்பிக்கிற சைதன்யமும் அப்போ என்னது? உண்மை இல்லை, கல்பிதம். இந்த ஜீவன் என்ற ஒரு தத்துவமும் ஈஸ்வரன் என்ற தத்துவமும் உருவாவதற்கு காரணம், வெளிப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் சைதன்யத்துடைய பிரதிபிம்பம் தான் காரணம். ஒரு குடத்தில் பிரதிபிம்பிச்சா ஒரு ஆகாசம் தெரியுது, டோட்டல் நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிச்சா கடலில் ஏதோ ஒரு லோகத்தில் தண்ணி இருக்குது, அங்கேயும் பிரதிபிம்பிக்கும். மேகங்கள், இது உலகம் பூரா இருக்குது, உலகம் பூரா நீர்த்துளிகள் இருக்குது. அந்த நீர்த்துளிகளில் பிரதிபிம்பம் எத்தனையோ ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியும். டோட்டலாக பிரதிபிம்பிச்சாலும் சரி, ஒரு இடத்துல பிரதிபிம்பிச்சாலும் சரி, அது என்னது? கல்பிதம், ஒரிஜினல் கிடையாது. அது ஒரு தோற்றத்துக்கு வந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மைங்கிறது மாதிரி இதை சொன்னால் அடிதே விழும். கடவுளும் பொய்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் பொய்ன்னு சொன்னால், நான் இந்த சரீரமும் பொய், இந்த உடம்பும் பொய், இந்த உலகமும் பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா இதை படைத்த கடவுளும் பொய். இதை நீ சத்தியம் நினைக்கிறது வரைக்கும் கடவுளை சத்தியம்னே நினைக்கணும். இது அறிவினால், வேதாந்தத்துக்கு வந்தால் அறிவினால் இதை பொய்ன்னு புரியும் போது அதை பொய்ன்னு புரிஞ்சுக்கிடுவோம். விவகார திருஷ்டியில் நாம் இதை சத்தியம் நினச்சிதான் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பையும் உணவு உலகம் எல்லாத்தையும் உண்மையை நினச்சி காரியம் பண்ணும் பொழுது கடவுளும் உண்மையை நினச்சி தான் அவரை நம்ம கும்பிட்றோம். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த உலகமும் இந்த உடம்பும் இந்த உள்ளமும் எப்படி பொய்யோ அப்படித்தான் அந்த ஈஸ்வரனாக வெளிப்பட்ட தத்துவம் பொய், ஆதார தத்துவம் பொய் கிடையாது. புரியுதா? இதைத்தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜல ஆகாசம் மேக ஆகாசங்கிற உதாரணம். இதன் மூலமாக ஜீவ ஈஸ்வர தத்துவங்கள் நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னார். பிறகு 156 ஸ்லோகத்தில் இந்த உதாரணம் சொன்னார். பானையில் தெரியக்கூடிய ஆகாசம் ஜீவ தத்துவம், டோட்டல் மேக ஆகாசத்தில் தெரியக்கூடிய தத்துவம்
ஈஸ்வர தத்துவம்னு சொன்னார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய மேகம் இருக்கு பாரு, அது மாயைக்கு சமம். மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதில் நீர்த்துளிகள் இருக்குது. மேகம்னே நீர்த்துளி. மேக நீர்த்துளியாக மாறுது. மாறின உடனே அதுக்கு பேர் வாசனைகள்னு பேர். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடானு கோடி ஜீவராசிகளுடைய வாசனைகள்லாம் அந்த மாயா தத்துவத்தில் இருக்குது. அதுதான் உலகமாக வெளிப்படுது. அபரோக்ஷ அனுபதியோடு பேசணும். இந்த உலகம் உருவாக என்ன காரணம்? அறியாமை காரணம். உலகம் இப்படி இருக்க என்ன காரணம்? எல்லாருடைய எண்ணங்கள் காரணம். அபரோக்ஷங்கள் போன கிளாஸில் பேசியிருக்கு. இந்த உலகம் இப்படி இருக்க என்ன காரணம்னா எல்லாருடைய எண்ணங்கள் தானே, வாசனைகள் தான். அப்படி வாசனா ரூபத்தில் இருக்கிறது எது? அந்த புத்தியில் உள்ள வாசனைகள் இருக்கே, அதெல்லாம் மேகத்தில் இருக்க நீர்த்துளிகளுக்கு சமானம். அந்த நீர்த்துளியில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் இருக்கே, அதுதான் உணர்வு தத்துவம், சிதாபாச தத்துவம். ஜீவன்கிறதும் அதுதான், ஈஸ்வரனுங்கிறதும் அதுதான். மேகம் சீக்வல் டு மாயை, நீர்த்துளிகள் சீக்வல் டு வாசனைகள், புத்தியில் உள்ள வாசனைகள். நீர்த்துளியில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன், சித்தினுடைய அந்த பிரம்மத்தினுடைய உணர்வு தத்துவம் அதுதான் ஈஸ்வர தத்துவம், உணர்வு தத்துவம் சொல்கிறான். சிதாபாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி 156வது ஸ்லோகத்தில் சொன்னார். 157லேருந்து திருப்பி இதை விவரிக்கிறாரு. 157 படிக்கலாம், ஸ்லோகம் படிக்கலாம். மாயாதீனச்சிதாபாசக ஸ்ருதௌ மாயி மகேஸ்வரக அந்தர்யாமி ச சர்வஜ்ஞோ ஜகத் யோனிச ஏவகீம் மாயாதீனச்சிதாபாசக ஸ்ருதௌ மாயி மகேஸ்வரக அந்தர்யாமி ச சர்வஜ்ஞோ ஜகத் யோனிச ஏவகீம். இங்கே கடவுளுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கு 5 லட்சணங்கள் கூறப்படுது. இங்கே இந்த 5 லட்சணங்களை மட்டும் அறிமுகப்படுத்துகிறார், விளக்கம் எதுவுமே சொல்லலை. இந்த 157வது ஸ்லோகத்தில் 5 லட்சணங்களை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்திட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த 5 லட்சணம் நான் சொல்லலை, மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உபனிஷத் கொட்டேஷனை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்லேருந்து இந்த 5 லட்சணத்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ முதல் இந்த 57, 58, 57 5 லட்சணங்கள் அறிமுகம். இது எங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த உபனிஷத் கொட்டேஷன் அடுத்த ஸ்லோகத்தில். அதுக்கு அடுத்ததை இந்த 5 லட்சணத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே ஒன்று மாயி, ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் என்ன பேர்? மாயி, மாயையை உடையவர்னு பேர். இரண்டாவது மகேஸ்வரன், இந்த கடவுளுக்கு பேர் என்ன பேர்? மகேஸ்வரன். மகேஸ்வரன்னா சர்வ சக்தி உள்ளவன் அர்த்தம், எல்லா சக்தியும் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். மூணாவது அந்தர்யாமி, எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருந்து கொண்டு, அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர். 3. 4 சர்வஜ்ஞக, எல்லாவற்றையும் அறிந்தவர். 5 ஜகத் யோனிகி, இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதார தத்துவமாக இருக்கக்கூடிய, உபாதான காரணமாக இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இதெல்லாம் சுருதியில் சொல்லியிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்தி அடுத்து எப்படி எந்த சுருதியில் சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறார். இங்கே முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா, இது எளிமையான சுலோகம், அப்படியே டைரெக்டாக அர்த்தம் பார்த்துடலாம். மாயா தீன சிதா பாஷக ஸ்ருதௌ. முதல் வரி பார்த்தீங்கன்னா மாயா தீனக சிதா பாஷக ஸ்ருதௌ, அதாவது ஸ்ருதௌ மாயா ஆதீனக சிதா பாஷக, கடவுள் என்பவர், ஈஸ்வரன் என்பவர். சுருதௌ அப்படின்னா சுருதியில், சுருதியில் மாயா ஆதீனக, மாயா அதீனக, சுருதியில் நம்மால், அதாவது கேட்கப்பட்டுள்ளது. சுருதவுனா சுருதியில் நம்மால் கேட்கப்பட்டுள்ளது. மாயா அதீனகன்னா மாயையில் வெளிப்படுகின்ற சிதாபாஷன்.
இந்த மாயையில் வெளிப்படுற சிதாபாசன்தான் ஈஸ்வரன்னு சுருதியில் சொல்லியிருக்கு. அது என்னன்னு சொல்கிறார் ஒரு மாயி. மாயினா மாயைக்குள் வெளிப்படுகின்ற ஒரு சேதன தத்துவம். இந்த மாயையை சாங்கிய மதத்தில் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அவங்க ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது தனியாக ஒரு சேதன தத்துவம் பிரம்மன் இருக்குது, மாயின் ஜட தத்துவம் இருக்குது, 2 தத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இதை ஒத்துக்கிறது இல்லை. அதனால் இங்கே மாயின்னா மாயையில் வெளிப்படக்கூடிய ஒரு சேதன தத்துவம். 2வது மகேஸ்வரக, சர்வசக்திமான். பேரை மட்டும்தான் பார்க்குறோம், விளக்கம் அடுத்து பார்க்க போகிறோம். மகேஸ்வரன்னா சர்வசக்திமான், அனைத்து சக்திகளையும் உடையவர். அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்தியும் யாருடையது? அவனுடையதே. அவனல்லால் புவி மேல் அணுவும் அசையாதுன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. அவனல்லால் புவியில் அணுவும் அசையாதுன்னு. அனைத்து சக்தியும் அவருடையதே. ஜீவன் மாயை கட்டுப்பட்டிருக்கான். ஈஸ்வரன் மாயையை உடையவராக இருக்கிறார். மாயினா மாயையை உடையவர்னு அர்த்தம். பிறகு அவர் அனைத்து சக்தியும் உடையவர். நம்மெல்லாம் அல்ப சக்தி உடையவன். நம்மளுக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது. நம்ம சாதாரண மனிதனுக்கு கொஞ்சம் சக்தி, ஒரு ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சக்தி இருக்கும், இந்திரனுக்கு அதை விட கொஞ்சம் சக்தி இருக்கும். கடவுள் மகேஸ்வரன்னா சர்வசக்தி உடையவர். அந்தர்யாமிகி, அடுத்தது நமக்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைப்பார். அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான்ப்பா அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி கடவுள் அந்தர்யாமிகி, நமக்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். 4 சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவர். நம்மளுக்கு கொஞ்சம்தான் தெரியும். நம்ம உடம்புல நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமே நம்மளுக்கு தெரியாது. வெளி விஷயம் கொஞ்சம் அல்பமாக தெரியும். கடவுளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் தெரியும். சர்வஜ்ஞன்னா அனைத்தையும் அறிபவர். 5 ஜகத் யோனிகி, இந்த ஜகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த ஈஸ்வரன். அதாவது நிமித்த காரணம் அன்று உபாதான காரணம் சொல்லுவோம். போன இதில் கூட உத்தவைக்கு இதில் பார்த்தோம், சிலந்தி பூச்சி உதாரணம் பார்த்தோம். சிலந்தி பூச்சி இந்த கூட்டுக்கு அதுவே உபாதான காரணம், நிமித்த காரணம். அந்த சிலந்தி பூச்சி கூடு இருக்குது பார்த்தீங்களா, அது யார் கட்டினது? மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துச்சு? அப்படி இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணமாக உபாதான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஈஸ்வர தத்துவம். இந்த 5 சொல்லியிருக்கார். இப்போ மாயி, மகேஸ்வரக, அந்தர்யாமி, சர்வஜ்ஞக, ஜகத் யோனிகி, ச ஏவகி, இவை எல்லாமே அந்த ஈஸ்வரன் தான். இதற்கு பிரமாணம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார். விளக்கம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருசாக வரும். அது வரைக்கும் இந்த அறிமுகம் மட்டும் படுத்துகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை ஈஸியாக பார்த்துடலாம். மாயாதீன சிதாபாசக, மாயா மாயையில், அதீனக சிதாபாசக, அதீனகன்னா அதீனக வெளிப்படுகின்ற. இந்த கடவுள் என்பவர் ஈஸ்வரன் என்பவருங்கிற முதல்ல சேர்த்துக்கிற ஸ்லோகம். ஈஸ்வரன் என்பவர், ஏன்னா ஈஸ்வர தத்துவத்தை விளக்கிட்டு இருக்கார். அதனால் ஈஸ்வரன் என்பவர் அதை சேர்த்துக்கிறணும். மாயா மாயையில், அதீனக வெளிப்படுகின்ற, சிதாபாசக சிதாபாசன் என்று. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், டோட்டல் வாசனைகள்னா மாயை. அந்த வாசனையில் இருக்கக்கூடிய புத்தி நீர்த்துளிகள், அதில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசத்தை ஈஸ்வரன் சொன்னார். இங்கே பிரதிபிம்பிக்கிற சிதாபாசன் ஈஸ்வரன் எங்கே சொல்லியிருக்கு? சுருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுருதியில் கேட்கப்பட்டுள்ளது. சுருதவ். பிறகு மாயி, அது என்னென்ன கேட்கப்பட்டு வரிசையாக சொல்கிறார். சுருதியில் என்னென்ன சொல்லி வரிசையாக சொல்கிறார். மாயி மாயையை உடையவர், மாயையை தன்வசம் வைத்துள்ளவர். அடுத்த வார்த்தை மகேஸ்வரக, அனைத்து சக்திகளையும் உடைய மகேஸ்வரன். மகேஸ்வரனா மகேஸ்வரன். அந்தர்யாமி, 2வது வரி முதல் வார்த்தை. அந்தர்யாமி, நமக்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் ஆட்டுவிப்பவர். ச சர்வஜ்ஞோ, சர்வஜ்ஞக அனைத்தையும் அறிபவர். ஜகத் யோனிகி, ஜகத்திற்கு உபாதான காரணமாக இருப்பவர். ச ஏவகி, இவையெல்லாம் அந்த ஈஸ்வரன் தான்.
இந்த மாயையில் வெளிப்படுகின்ற அந்த சிதாபாச தத்துவம் தான் ஈஸ்வரன். இது சுருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாயையை உடையவர் மகேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வஜ்ஞக, ஜெகத்யோனி என்று 5 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே எப்படி சொல்லியிருக்குங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 158 படிக்கலாம். சௌஷுப்தமானந்தமயம் பிரக்ரம் யைவம் ஸ்ருதிர்ஜகௌம் ஏஷ சர்வேஸ்வர இதி சோயம் வேதோக்த ஈஸ்வரக. சௌஷுப்தமானந்தமயம் பிரக்ரம் யைவம் ஸ்ருதிர்ஜகௌம் ஏஷ சர்வேஸ்வர இதி சோயம் வேதோக்த ஈஸ்வரக. இங்கே மாண்டூக்கிய உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன 5 லட்சணங்களும் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை மட்டும் இங்கே சொல்கிறாரு. மாண்டூக்கிய உபனிஷத்தில் 5வது மந்திரம் 6வது மந்திரம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து மொத்தமே 12 மந்திரம் தான் இருக்கிறதுல. சின்ன உபனிஷத்து. ஆனால் இந்த ஒரு உபனிஷத் படித்தாலே மோட்சம் அடைஞ்சிடலாம். எல்லா விஷயமும் அதில் வருது. ஓங்கார தத்துவம், ஓம்ங்கிறதுக்கு விளக்கமும் அதில் தான் வருது. இந்த 12 மந்திரத்துக்கு ஆதிசங்கரனுடைய குருவுடைய குரு கௌடபாதாச்சாரியார். அவருடைய குரு குரு கோவிந்த பகவத் பாதர். அவருடைய குரு கௌடபாதாச்சாரியார். அவர் இதுக்கு காரிகை எழுதியிருக்கார். எதுக்கு? இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு. ஒவ்வொரு முதல் அத்தியாயத்துக்கு ஒரு காரிகை எழுதியிருக்கார். இந்த ஒரே அத்தியாயம் தான், 12 ஸ்லோகத்துக்கு ஒரு காரிகை எழுதிட்டு அதில் 2 விஷயம் வரும். ஒன்று இந்த மாயையை பற்றி ஒரு மித்தியான்னு ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு அத்தியாயம். பிறகு அத்வைதம்னு ஒரு வார்த்தை வரும், அந்த அத்வைதத்துக்கு ஒரு அத்தியாயம். இருக்கிறது பிரம்மன் அத்வைதம். இந்த மாயை மித்தியாவாக இருக்குது, அதுக்கு வைதத்திய பிரகரணம். இந்த உலகம் பொய்யுங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் காரிகை எழுதியிருக்கார். அடுத்த அத்தியாயம் இது அத்வைதந்தேங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம். இந்த 12 மந்திரத்துக்கு விளக்கமாக ஒரு அத்தியாயம் இந்த மாண்டூக்கிய காரிகள். பிறகு இந்த கேள்வி பதிலெல்லாம் வரும். அலாதி சாந்தி பிரகரணம் 4வது ஒரு அத்தியாயம். 4 அத்தியாயம் காரிகை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின காரிகைக்கு அவருடைய பேரனா சிஷ்யருடைய சிஷ்யர் ஆதிசங்கரர் விளக்கு எழுதியிருக்கார் இந்த மாண்டூக்கிய காரிகைக்கு. இந்த உபனிஷத்து ரொம்ப ஒரு டீப்பானதும் கூட, அனைத்து கருத்துக்களும் அடங்கியது. இவர் காரிகையில் எல்லாத்தையும் கொண்டு இப்படி பஞ்சதிசி படிக்கிறோமோ அது மாதிரி கொண்டு அதில் வச்சிருக்கிறாரு இந்த மாண்டூக்கிய உபனிஷத் காரிகையில். இதில் 4வது மந்திரம் 5வது மந்திரம் தான் இந்த இப்போ சொல்லியிருக்க அந்த மகேஸ்வருடைய விளக்கம். இதில் 5வது மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுசுப்தஸ்தான ஏகி பூதக பிரஜான கனக ஏவ ஆனந்தமயோ யானந்த புக் சேதோ முகக பிரஜ்ஞஸ் திருத்தீயக பாதக. அதாவது எந்த நிலையில் இருக்கும்போது ஒருவன் தன்னை அறியாதவனாக இருக்கிறானோ, எந்த பொருளையும் ஆசைப்படுவதில்லையோ, எந்த கனவையும் பார்ப்பதில்லையோ, அது உறக்க நிலை. உறக்க நிலையை உடைய ஒன்றாக இருக்கின்ற விதவிதமான அறிவின்றி வெறும் அறிவின் குவியலாக மட்டும் உள்ள ஆனந்தமயமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற விழிப்புக்கும் கனவுக்கும் வழியாக இருக்கின்ற பிராக்ஞன் 3வது பாதம் சொல்லி 5வது மந்திரம் சொல்லுது. இதில் என்ன அர்த்தம்னா, மாயிங்கிற தத்துவத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த ஆசையும் கிடையாது, கனவும் கிடையாது. அங்கே கனவு உலகமும் இல்லை, விழிப்பு உலகமும் இல்லை. அது ஆழ்ந்த உறக்க நிலை. ஆனால் அங்கே எப்படி இருக்கான், எல்லாம் ஒடுங்கிய நிலையில் இருக்குது. ஆனந்தமய கோஷம் அதுக்கு பேர். ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆனந்தமயம். அதில் ஒடுங்கி இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், கனவு காங்கும்போது உள்ளேருந்து வெளிப்படுது. என்னென்னலாம் உள்ளே இருக்காதே கனவுல வரும்.
நாம் அனுபவிக்காதது கனவுல வராது. கனவுல அனுபவிச்சு இல்லையே நான் பாம்பு மாதிரி ஊறுறது மாதிரி கனவு கண்டேன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாம்பாக இருந்திருப்பீங்க, அது பதிவாயிருக்கும். உள்ள பறக்கிறது மாதிரி கனவு கண்டேன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் பறவையாக பறந்துருப்போம். இதெல்லாம் உள்ள ஆழ் மனசுக்குள்ள அந்த கரணத்தில் பதிவாயிருக்கு. அது வெளிப்படும் பொழுது விழிப்பு வருது, கனவும் வருது. அப்போ எல்லாம் ஒடுங்கிய நிலையில் அறிவின் குவியலாக மொத்தமாக இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுடைய வாசனைகள் இருக்குது. எல்லா சரீரத்துக்குள்ளேயே எல்லா வாசனைகள் இருக்குது. அதில் எல்லா வாசனையிலையும் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஈஸ்வர தத்துவம். நம்மளுக்கு நம்ம உடம்பு மட்டும் நம்மள் இருக்கிறதே சரியாக தெரியறதில்ல. அவர் எல்லாத்துலையும் இருக்கிறனால சர்வக்கியங்கிறான். இதில் ஆரம்பிக்கிறார், இப்படி ஆனந்தமயனில் இருக்கின்ற மாயா தத்துவத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய காரண சரீரம் அவர் பேர். இதிலிருந்து ஆரம்பித்து அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார், 6வது மந்திரம் ஏசக. இந்த 5 இந்த அடுத்ததில் வருது. இதில் ஆரம்பிக்கிறாரு, இதுக்கு விளக்கம் சொல்கிறதா அப்படியே வருது. ஏச சர்வேஸ்வரக, ஏச சர்வஜ்ஞ, ஏஷக அந்தர்யாமிகி, ஏஷக யோனிகி, சர்வசிய பிரபவாப்யோ ஹி பூதானாம். இவர் அனைத்தையும் ஆள்பவர். அங்கே சொல்லியிருக்க மந்திரத்தில் சொல்லியிருக்க வார்த்தை, இவர் அனைத்தையும் ஆள்பவர், மகேஸ்வரன். இவர் அனைத்தையும் அறிபவர், சர்வஜ்ஞன். இவர் அனைத்திலும் ஊடுருவி இருப்பவர், அந்தர்யாமி. இவர் அனைத்திற்கும் உபாதான காரணம், ஜகத் யோனிகி. இதுக்கு முதல்ல மந்திரத்தில் சொன்னது. இவரே எல்லா உயிரினங்களுடைய தோற்றத்துக்கும் லயத்துக்கும் இருப்பிடமாக இருக்கிறார். அங்கே தான் எல்லாம் ஒடுங்குது, தூக்கத்தில் போய் ஒடுங்கிறது எல்லாமே. இது மாயி. இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்குன்னா மாண்டூக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. அதுதான் இந்த ஈஸ்வர லட்சணத்துக்கு பிரமாணம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்து அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அனுபவத்திற்கு அனைத்தையும் வராது. உபனிஷத்தை வச்சு புத்தியை தீட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற தர்க்கமெல்லாம் இங்கே பயன்படாதுன்னு சொல்லி சொன்னல. இப்போ ஒரே உதாரணம், ஹீட்டு தான். சூரியனுடைய ஹீட்டு 10 லட்சம் டிகிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அனுபவிச்சு நான் தெரிஞ்சுக்கிருவேன். அப்படின்னா முடியுமா? நான் அனுபவிச்சாத்தே ஒத்துக்கிருவேன். நான் 110 டிகிரிக்கு மேலே உன்னால் அனுபவிக்க முடியாது. ஹீட்டை 110 டிகிரிக்கு மேலே அனுபவிக்க முடியுமா? சயின்ஸில் ஏதோ ஒரு டெக்னாலஜியோ சொல்லியிருக்காங்க, நிச்சயம் இருக்கலாம், இவ்வளோ தூரத்தில் இருக்குது, கரெக்டாக அங்கே இருக்கலாம்ட்டு. போனால் என்ன ஆகும்? சூரியனே ஒன்றும் இல்லாமல் பூமியாக கிட்டத்தில் போனால் என்ன ஆகும்? உள்ளே போயிடும். அனுபவிச்சுத்தான் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாத்தையும் முடியவே முடியாது. பின்னாடி விளக்கம் வரப்போகுது. அதனால் ஈஸ்வர தத்துவம் எவ்வளோ பெரிய தத்துவம், அனுமானம் பண்ண முடியும், யூகிக்க பண்ண முடியும். அதுக்கு அனுமானத்துக்கு ஆதாரம் என்ன? வேதம் சொல்லி இருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. அதனால் அதை தவிர வேறு இது இல்லைன்னு சொல்லி இங்கே சுருதியை பிரமாணமாக சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த முதல் வரி 5வது மந்திரம் சௌஷிப்தம். சௌஷிப்தம்னா சுசுப்தி அவஸ்தையில் இருக்கின்ற, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆனந்தமயம். ஆனந்தமயத்தை பற்றி எல்லாம் ஆனந்தமயத்தில் ஒடுங்கிறதாக வருது. அங்கு அனைத்து உயிர்களும் ஆனந்தத்தில் தான் இருக்கின்றன வருது. அதனால் ஆனந்தமயம், ஆனந்தமயத்தை பற்றி பிரக்ரம் எய்வம் இவ்விதம் ஆரம்பித்து, அதில் ஆரம்பிக்கிறார். 5வது மந்திரத்தில் ஆனந்தமயத்தில் ஆரம்பிக்கிறார். ஸ்ருதி ஜகவ், ஸ்ருதியானது கூறுகின்றது. 5வது மந்திரத்தில் ஆரம்பித்து கூறுதுன்னு சொல்லிட்டார். எப்படி கூறுது? அது 2வது வரியில் சொல்கிறார். ஏசக சர்வேஸ்வரக இதி, இவர் சர்வேஸ்வரன் என்று சுருதியானது கூறுகின்றது. 6வது மந்திரத்தில் சர்வேஸ்வரன் ஆரம்பித்து 5 வரிசையாக சொல்லுது. அதை சொல்கிறார். அதாவது ஆனந்தமயமான காரண சரீரத்திற்குள் எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ என்று 5வது மந்திரத்தில் ஆரம்பித்து அந்த ஈஸ்வரனை பற்றிய விளக்கம் 6வது மந்திரத்தில் இவ்விதம் வந்துள்ளது. இதே இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் 5வது மந்திரத்தில் ஆரம்பிக்கிறாரு, 6வது மந்திரத்தில் டெஃபினிஷன் முடிச்சிடறாரு. இதுக்கு காரிகை அவர் விளக்கம் எழுதியிருக்கிறார். அங்கே விளக்கம் பெருசாக வரும். இவர் அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாரு, பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல போகிறாரு. 5, 6 சாராம்சம். பிறகு சக அயம் வேதோக்த ஈஸ்வரக, இவ்விதம் கூறப்பட்டதுதான் வேதத்தினால் சொல்லப்பட்ட ஈஸ்வரன். ஈஸ்வரனை ஏற்றுக்கிறாத மற்ற மதவாதிகள் பலவிதமாக சொல்கிறாங்க. நாம் எப்பயுமே கடவுள் தத்துவத்தை நாமளாக ஒரு கருத்து சொல்கிறதே இல்லை. வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து அதை பிறகு யுக்திக்கு பொருந்தின மாதிரி புரிஞ்சுக்கிறோமே ஒழிய
நம்ம இஷ்டப்படியெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதனால் நான் இங்கே எப்படி சொல்கிறேன்னா, கடவுள்னா ஈஸ்வரனா என்னங்கிறது மாண்டூக்கியத்தில் இந்த லட்சணம் சொல்லியிருக்கு. அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன், அடுத்து அதை விளக்க போகிறேன்னு சொல்கிறார். இதே லட்சணத்தை கடவுள் வாழ்த்தில் முதல் 5 குறளில் அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 5ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கம்பேர் பண்ணலாம். முதல் கடவுள் வாழ்த்தில் கடவுள் லட்சணம் தானே கடவுள் வாழ்த்தில் வரும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிறது ஜெகத் யோனிகி, அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமாக கடவுள் இருக்கிறாருங்கிறாருங்க. எப்படி முதல் எழுத்தோ எழுத்துக்களுக்கெல்லாம் அதுபோல கடவுள் முதல் காரணமாக இருக்கின்றார். அவர்தான் முதலாக இருக்கின்றார். ஜெகத் யோனின்னு இதில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஷூட் ஆகும். அடுத்தது கற்றதனால் ஆயபயன் எண்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்கிறார். இங்கே வாள் அறிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. வாளறிவனுக்கு பேர் சர்வஜன் பேர், அனைத்தையும் அறிபவன் பேர். நீ ஒரு விஷயத்தை அறிஞ்சிருக்க, நீ கற்று என்ன அறிஞ்சாலும் அந்த வாளறிவன், அனைத்தையும் அறியக்கூடிய அந்த வாளறிவன், கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின், நீ படித்ததில் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு அதை தெரிஞ்சுக்கலன்னா. சர்வஜன் வாளறிவன், அந்த கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ படித்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு 2வது குறளில் சர்வஜன்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார். முதல் குறளில் ஜெகத் யோனிகிங்கிறது. 3வது குறள் பார்த்தீங்கன்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான், எல்லாருடைய உள்ளத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்தர்யாமி, எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டு ஆட்டுவிக்கின்றவர் அவர். மலர்மிசை ஏகினான்ட்டார், இதய தாமரைக்குள் இருக்கக்கூடிய இறைவன்கிறார். அங்க 3 வந்துருச்சா. 4வது குறள் பாருங்க, தனக்கோமை இல்லாதான். தனக்கோமை இல்லாதான் சொல்லிட்டாலே சர்வசக்திமான் சர்வஜன் அர்த்தம். அவன் சிங்கம் போலேன்னு ஒருத்தரை சொல்கிறான், இவனுடைய வீரத்தை சொன்னோம்னா ஓம சிங்கத்தை சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இவனை விட சிங்கம் ஓம சொல்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கா இல்லைங்களா. இவன் பெரிய சரஸ்வதி மாதிரி அறிவாளி அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறான். சரஸ்வதி இவன் நாக்கில் சரஸ்வதி இருக்காப்பா, சரஸ்வதி மாதிரி புத்திசாலின்னு சொன்னோம்னா இவனோட புத்திசாலி ஓம சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இவரை விட ஒன்று சர்வஜனாகவோ சர்வேஸ்வரனாகவோ இல்லாததுனால தான் இங்கே என்ன சொல்லிட்டார், தனக்கு ஓமை இல்லாதான்ங்கிற வார்த்தையை வள்ளுவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட கடவுளை அறிந்தால் மட்டுமே உன் மனசில் இருக்க கவலை போகும்ட்டார். எதனாலையும் போகாது. தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்தங்கிறார் அங்க. பிறகு 5வது குறள் பார்த்தீங்கன்னா இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார். இங்கே என்னன்னு சொன்னால் சுசுப்தி நிலைன்னு சொன்னோம்ல, ஆனந்தம் மாயி காரண சரீரத்தில் ஒடுங்குது மாயின்னு மாயி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சு. இருள் சேர் இருவினை சேராதவன்னா நாம் செஞ்சிருக்க அத்தனை எண்ணங்களும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் எல்லாம் ஒடுங்கிய நிலைக்கு போயிடறாங்க. சேரா இறைவன், இது அதுக்கு சொல்லலாம். இந்த 5ஐயும் பார்த்தீங்கன்னா முதல் 5 குறளுக்கு அழகாக எடுக்கலாம். கடவுளுடைய தத்துவத்துக்கு இப்போ கம்பேர் பண்ண முடியும். அப்படியே வள்ளுவர் கூட அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதை இங்கே மாண்டூக்கிய உபநிஷத்துலேயும் இருக்குது. இங்கே பஞ்சதசியில் வித்யாரண்ய மகாசிவம்னு அழகாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்க சொல்ல ஆரம்பிப்பார். அதை நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் திருப்பி. சௌஷுப்தம், சௌஷுப்தம்னா நல்ல தூக்கத்தில் இருக்கின்ற, சுசுப்தியில் இருக்கின்ற ஆனந்தமயம். ஆனந்தமயம் பற்றி பிரக்ரம் யைவம் இவ்விதம் ஆரம்பித்து, இங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆனந்தமயம் பற்றி இவ்விதம் ஆரம்பித்துன்னு மட்டும் சொல்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறது, மாண்டூக்கிய உபனிஷத் 5வது மந்திரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து கீழே 2வது வரி வார்த்தை எடுத்துங்க. ஏசக சர்வேஸ்வரக இதி, இவர் சர்வேஸ்வரன் என்று, இவர் சர்வேஸ்வரன் என்று முதல் வரையில் கடைசி வார்த்தை சுருதி ஜகவ், சுருதியானது சொல்லுகிறது. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் 5வது நம்ம சேர்த்துக்கிறணும். ஏன்னா அந்த ரெகுலராக படிக்கிறவங்க அந்த பரம்பரையில் வரவங்க சொல்ல முடியும். அங்கே ஆரம்பித்து, அதாவது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆனந்தமயம் பற்றி இவ்விதம் ஆரம்பித்து இவர் சர்வேஸ்வரன் என்று
சுருதி ஜகவ், சுருதியானது சொல்கிறது. பிறகு ரெண்டாவது விரல் பின்பகுதி சக அயம், இவர்தான். வேதோக்தக, வேதத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வரக, ஈஸ்வரன், வேதத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வரன். ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் ஒடுங்கி எல்லாம் வாசனமயம் பூரா உள்ளே இருக்குது, அது வெளிப்படாமல் இருக்குது. அதை நம்ம நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாசனையிலே தெரியறதில்ல. அனைத்து ஜீவராசியுடைய வாசனைகளும் அதே மாதிரி பகவான்கிட்ட ஒடுங்கி இருக்கு. எப்போ வெளிவரணுமோ அப்போ வெளியே வரும். அதெல்லாம் அழகாக விளக்க போகிறார் பின்னாடி, ஒவ்வொன்றையும் எடுத்து விளக்க போகிறார். அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து 159 ஸ்லோகம் படிக்கும். சர்வஜ்ஞத்வாதிகே தஸ்யம் நைவ விப்ரதிபத்யதாம் ஸ்ரௌதார்த்தஸ்ய விதர்க்யத்வான் மாயாயாம் சர்வசம்பவாத். சர்வஜ்ஞத்வாதிகே தஸ்யம் நைவ விப்ரதிபத்யதாம் ஸ்ரௌதார்த்தஸ்ய விதர்க்யத்வான் மாயாயாம் சர்வசம்பவாத். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மகேஸ்வரன்கிறத விளக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறார். அங்கு சொன்ன மகேஸ்வரன் என்ற தன்மை முதலியவற்றில் நீ சந்தேகப்பட வேண்டாம். அந்த சுருதி சொன்ன விஷயத்தில் நீயே சந்தேகப்படாத. அங்கே போய் தேவையில்லாத வாதமும் பண்ணாத, விதண்டா வாதம்லாம் பண்ணிக்கிட்டு அது எப்படி இருக்க முடியும்லாம் பண்ணாத. ஏன்னா நம்ம மாயா தத்துவத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். எது வரைக்கும்? 152 வரைக்கும். மாயையில் என்ன பார்த்தோம்? என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. அங்கே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அந்த மாயையோடு கூடியவர் தான் ஈஸ்வரன். அதனால் இந்த மகேஸ்வரன் போன்ற விஷயத்தில் நீ சந்தேகப்படாத. ஏற்கனவே மாயையை பார்த்துட்டு வந்தாச்சு, சுருதியிலேயும் சொல்லியிருக்கு. விதண்டாவாதம்லாம் பண்ணாதேங்கிறார். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் அதுதான். ஒரு மகேஸ்வரனுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே விளக்கம் சொல்ல போகிறார். எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கடவுள் லட்சணத்தை கேட்டவுடனே நமக்கு சந்தேகம் வரலாம். சர்வஜ்ஞன், சர்வேஸ்வரன், மகேஸ்வரன் நேரடியாக பார்த்து புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ நான் இப்போ சொன்னேன், அந்த ஹீட்டு சொன்னேன் ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம்னா, ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்கார், ஏதோ ஒரு விஷயத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கார், டாக்டரேட் பண்ணியிருக்கிறார். அந்த ஞானம் அவருக்கு இருக்குது. அது யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல் ஒருத்தர் டாக்டர் எம்டி எம்எஸ் படிச்சிருக்கார். அந்த ஞானம் யாருக்கு இருக்குது? அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஒருத்தர் விஞ்ஞானியாக இருக்கார், அவருக்கு அந்த ஞானம் இருக்குது. அது அவருக்கு மட்டும்தானே இருக்கும். நீ அவருக்கு இருக்க ஞானம் பூரா நீ அனுபவித்து தெரிஞ்சுக்கிற முடியும்னு நினைக்க முடியுமா? நீ என்ன பண்ண? திருப்பி 10 வருஷம் படிக்கணும், டாக்டரேட் பண்ணணும். அவர் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிற, அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது உனக்கு தெரிய முடியும். உன்னால் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிற முடியும். தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? நீயும் அது போல் ஆகணும். நீயும் அது போல் ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் போக முடியும், இல்லை 4 டிபார்ட்மெண்ட் போகலாம். நீ எல்லாத்தையும் தெரிஞ்ச நீயும் கடவுள் ஆயிடுவேன், நீயும் சர்வேஸ்வரன் ஆயிடுவேன். நீயும் உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லையே. அப்போ அவர் ஒருத்தர் சாதாரண படித்த ஒருத்தர், அவருக்குள்ளே என்ன பிஹெச்டி நாலேஜ் எல்லாம் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கிற முடியுமா? ஒன்றும் புரிஞ்சுக்கிற முடியாது. இது என்ன பண்ணா, அவர் படிச்சிருக்கிறாரு, பாஸ் பண்ணியிருக்காரு, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். அந்த அறிவு பூரா உனக்கு வரணும்னா இது நினைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு டாக்டராக இருப்பார், அவர் டாக்டருக்கு எவ்வளோ படித்து எம்எஸ் எம்டியெல்லாம் முடிச்சிருப்பார். நீ அந்த நாலேஜ் பூரா உனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறணும்னா அவர் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். அது முடியாது. அது அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் நீ சந்தேகம், அது மாதிரி கடவுளுங்கிறவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர், அவர் இல்லாட்டி படைக்க முடியாது. என்ன ரிசல்ட்டை பார்க்குறான்? ஒருத்தர் பிஹெச்டி விஞ்ஞானி சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுபடி நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, லைட் இந்த வேவ்ஸ் இருக்குது, இந்த லைட் வேவ்ஸு, சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரேடியோ கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி இங்கேருந்து பேசுகிறத வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் மேக்னெட்டிக் வேவ்ஸாக மாற்றி அதை திருப்பி அதை கவர்றதுக்கு ஒரு இது வச்சு கேட்குறோம். அது மாதிரி லைட் வேவ்ஸையும் பார்க்குறோம். அப்போ இதை எப்படி நான் கண்ணில் காட்டினா தான் பண்ண முடியும்னா எனக்கு சந்தேகம். நேரம் அனுபவிக்கிறியே, பார்க்குற மாதிரி நடக்குதில்ல.
அதோடு முடிச்சுக்க. இதில் அதுவும் வேதமும் சொல்லியிருக்கு, சந்தேகப்படலாம், சந்தேகப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறார். அதாவது நம்ம அல்ப காலம் இருக்கோம், அவர் சர்வ காலம் இருக்கிறார். அவர் பிரபஞ்சம் அனைத்துலையும் இருக்கிறார், நாம் கொஞ்சம் போல் இருக்கோம். அந்த அறிவை பூரா நாம் தெரிஞ்சுக்கிறவே முடியாது. இதில் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தர்க்கத்தினாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நாமளும் பார்த்துருக்கோம், மாயா தத்துவத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே இதற்கு பிரமாணம் சுருதி தான். இங்கே தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டாம், நீ சந்தேகப்படவும் வேண்டாங்கிறார். ரெண்டு விஷயம், நீ தர்க்கத்தை பயன்படுத்தி வீண் விவாதமெல்லாம் பண்ணாத, அதே நேரத்தில் சந்தேகம் படாத. இதில் வருது சர்வஜத்வாதிக்கே தஷ்யன்னு அந்த ஈஸ்வரனுக்கு, அவருக்கு அனைத்தையும் அறிபவர் முதலியவற்றில் நைவ விப்ரதிபத்தியதாம், வாதம் தேவையில்லை. அதாவது வாதிட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம்ங்கிறார். கடவுள் சர்வஜன் சர்வேஸ்வரன் என்ன முத்துப்புள்ளி வச்சுக்கோங்க. அவர் எப்படி சர்வஜனாக இருப்பார், அவர் எப்படி சர்வேஸ்வரனாக இருப்பார்? அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் ஒன்றால் அதுக்கு மேலே தேவையில்லை. ஓரளவுக்கு சொல்ல முடியும் புத்தியில். வேதம் சொல்லியிருக்கு, சந்தேகப்படாத அப்படிங்கிறார். ஏற்கனவே இந்த உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன். நாரதர் வைகுண்டம் போயிட்டு வந்தாராம். கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாராம். ஒரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவர் ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சி இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்காருனாராம். அது எப்படி ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சி எடுக்க முடியும்? கடவுள்னா செய்வார்ப்பா, விடுப்பான்னாராம். அதுக்கு மேலே கொஸ்டினுக்கு இடம் இல்லை. இதில் மதுர்நாத் பாபுன்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கவனிச்சுக்கிட்டு இருக்கவர். அவர் கிளாஸ் ராமகிருஷ்ணன் அடிக்கொருக்கா சத்சங்கத்தில் கலந்துக்கிறார். அதாவது கடவுள்னா எல்லா வேணாலும் செய்யலாம்னா இப்போ ஏற்கனவே ஒரு இயற்கை விதி இருக்குது, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட. எப்படி என்னன்னு கேட்கும்போது, இந்த செடியில் மஞ்சள் பூ தான் பூக்கும், திடீர்னு ப்ளூ கலர் பூக்க வைக்கணும் கடவுள் வச்சிருவாருன்னா, அவர் நினச்சா முடியும்ப்பா, அவர் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு போயிடுறாரு. காலையில் பார்த்தா அந்த செடி பூரா இவர் என்ன கலர் கேட்டாலும் அந்த பூ பூத்துருக்கு. இந்த செடினா மஞ்சள் பூ தான் பூக்கும், வேற பூ பூக்காது. ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அது மதுர்நாத் பாபு கேட்குறாரு. அவர் நினச்சா நீ கேட்குற ப்ளூ பூ பூக்க வச்சுருவாப்பான்னு போயிட்டாராம். காலையில் பார்த்தா அன்னைக்கு மட்டும் இவர் கேட்ட செடியில் ப்ளூ கலர், அந்த இவர் என்ன கலர் கேட்டாரோ அந்த பூவாக பூத்துருந்துச்சான். அப்போ அந்த சர்வேஸ்வரன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், அங்கே சந்தேகத்துக்கே நீ இடம் இல்லை அப்படிங்கிறாருங்க. தர்க்கம் சந்தேகம் வேண்டாம். ரெண்டாவது வரையில் 2 பதில் சொல்கிறாரு. அதாவது சுருதியில் ஒரு கருத்து நிலைநாட்டப்பட்டு விட்டால், வேதத்தில் சொல்லப்பட்டு விட்டால் அங்கே கேள்விக்கே இடமில்லை, விவாதத்திற்கு இடமில்லை. அடுத்த கருத்து, மாயையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மாயையே அது கேள்வியே கேட்க முடியாத சுரூபமாக இருக்கிறதுனால அந்த மாயையை உடைய ஈஸ்வரனாக இருப்பதால் அங்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஸ்ருதவ் அர்த்தஸ்ய, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்திற்கு, வேதத்தில் ஒரு கருத்து நிலைநாட்டப்பட்டு விட்டால். பொதுவாக சாதாரணமாக கிராமங்களில் இந்த வாக்கியம் இருக்குது, அடிக்கொருக்கா சொல்லுவேன். ஒரு இதில் நான் சொல்கிற கேளுன்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கான் கிராமத்தில். என்ன நீ சொல்கிறத வேத வாக்கா, நீ சொல்கிறத அப்படியே கேட்கணுமாம்மா. சாதாரண மக்கள், ஒரு குடிமக்கள், ஒரு விஷயமும் தெரியாதவங்க கூட ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளுப்பா அப்படிம்பார் அவர். நீ சொல்கிறத வேத வாக்கா, அப்படியே கேட்க அப்படிம்பா. அந்த மீனிங் பாருங்கள். ஒரு சாதாரண கிராமத்தில் கூட வேத வாக்குனா மீறக்கூடாது. நீ என்ன வார்த்தை, என்ன வேத வார்த்தையா மீறாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறான். அது ஊடுருவி இருக்கு, மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பழக்க தோஷத்தில். அதனால் ஸ்ருதவ் அர்த்தசிய, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்திற்கு நிலைநாட்டப்பட்டு விட்டால், சொல்லப்பட்டு விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு விவாதம் பண்ணுவதற்கோ தர்க்கம் செய்வதற்கோ இடம் இல்லை. அதை அர்த்தம் சொல்றாரு. அவி தர்க்கியத்வாத், அது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவி தர்க்கியத்வாத், அது தர்க்கம் பண்ணுவதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இந்த மாதிரி இடத்துல தான் இந்த சிரத்தைன்னு ஒரு பண்பை சொல்லுவோம் வேதாந்தத்தில். இந்த சமதமாதி முதலான 6 குணங்களில் நம்பிக்கைங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, பண்பு. கீதையில் 14வது ஒரு அத்தியாயமே வச்சுட்டார், சிரத்தா திரைய விபாக யோகம்னு வச்சுட்டார். இங்கே நம்பிக்கை தான், நம்ம நம்பித்த முதல்ல உள்ளே இறங்கணும். அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணி புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிற முடியும். முதல்ல நம்பணும்.
நம்பினாத்தே முடியும். உபனிஷத் வாக்கியத்தை நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அதுக்காக முட்டாள்தனமாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறதில்ல. அப்போ புத்தியை அதுக்கு தர்க்கத்தை பயன்படுத்தலாம்பாங்க. இதை சும்மா தேவையில்லாமல் தர்க்கத்தை பயன்படுத்தி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிம்பார். முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருப்பதால் நீ சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வேதம் சொல்லியிருக்கிறதுனால. அடுத்து ஏற்கனவே சொன்ன கருத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறது மாதிரி, மாயையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இதை மாயா விசாரத்தில் சொல்லிட்டார். நம்ம மாயையை பற்றி நிறைய விசாரம் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ஈஸ்வர தத்துவத்துக்கு வந்திருக்கோம். ஏன் மாயைக்கு அடுத்து ஈஸ்வரனை சொல்கிறாருன்னா, அந்த மாயையை உடையவர் ஈஸ்வரன். அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யம்தான் ஈஸ்வரன். அப்படி இருக்கிற பொழுது அந்த மாயையில் என்ன வேணாலும் நடக்கலாம்னா ஈஸ்வரன் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதை சொல்கிறார். மாயாயாம் சர்வ சம்பவாத், மாயையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மாயையுடன் கூடிய ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் மாயையும் இருப்பதால் இவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த அண்ட சராசரத்தை ஒரு நொடியில் அழிக்கலாம், ஒரு நொடியில் உருவாக்கலாம். இதுதான் அவருடைய இது. இப்போ கனவு இருக்குது, மாயை கனவு உதாரணம் சொல்லுவோம். கனவுல என்ன வேணாலும் காணலாம், கனவுல எது வேணாலும் வரும். நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயம் கனவுல வருதா இல்லைங்களா? அதனால சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா காட்ட முடியாத நம்ப முடியாத விஷயத்தை கனவுல காட்டிடுவான். நம்ப முடியாத விஷயத்தை என்ன பண்ணிடுவான், கனவுல காமிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா கனவுல என்ன வேணாலும் நடக்காது. அது மாதிரி கனவு மாயைக்கு உதாரணம். மாயையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த பிரபஞ்சமே கடவுளுடைய கனவு. நம்மளுடைய கனவுல என்ன வேணாலும் நம்மளுக்கு நடக்கிறது மாதிரி கடவுளுடைய கனவுல என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ அவருடைய கனவுல நாமெல்லாம் இருக்கோம், பகவானுடைய கனவுல நாம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே கேள்விக்கே இடமில்லை, இங்கே வாதமெல்லாம் பண்ண வேணாம். ஒரு சிஷ்யன் ஒரு குருட்ட போனான்னா, அவர் கேட்டாராம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானே, நிறைய பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்து முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னானா. இனிமேல் நீ பேசாமல் இருக்க போட்டியில் முதல் பரிசு வாங்கணும்னார். இதுக்கு முன்னாடி பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்து முதல் பரிசு வாங்கினேன்னு சொன்னதுக்கு இனிமேல் என்ன வாங்கினா, பேசாமல் இருக்க போட்டியில் முதல் பரிசு வாங்கினா, அமைதியாக உட்காந்து கேளு முதல்ல அப்படின்னாராம். இங்கே கேள்விக்கே இடம் இல்லை அப்படிங்கிறாரு. மாயையே ஒரு கேள்வி சொருப்னு பார்த்துருக்கோம். நம்ம அங்கே போய் என்னத்தை போய் கேள்வி கேட்கறது. ஆனால் திருக்குறளில் கேள்வின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கேட்டு தெரிஞ்சுக்கன்னு அர்த்தம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒன்று. இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது, அதாவது கேள்வின்னு அதிகாரம். அதில் கூட செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வரும். அதில் ஒரு அருமையான குறள் இருக்குது. அதாவது கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது நிறைய விஷயங்கள் படிக்காட்டா கூட பரவாயில்லப்பா, நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா வயசான காலத்தில் ரொம்ப பயன்படுங்கிறார். உனக்கு ரொம்ப பயன்படும், கேட்டு தெரிஞ்சுக்கங்கிறாருங்க. கேள்வி கேட்கறது இல்லை, சொல்கிறத கேட்குறது. இந்த சிஷ்யன் என்ன சொல்கிறான், நான் பேச்சு போட்டியில் நிறையா பரிசு வாங்கிட்டேன்னா நீ பேசாமல் இருக்க போட்டியில் உட்காந்து கேளு, கேள்வி கேட்கறதில்ல, அவர் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாருங்க. அப்போ இங்கே சர்வஜன் சர்வேஸ்வரன் போன்ற ஈஸ்வர தத்துவமான விஷயத்தில் தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? புரிய வைக்கிறதுக்கு தர்க்கத்தை பயன்படுத்தலாம், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு புரிகிறதுக்கு வேணால் தர்க்கத்தை பயன்படுத்தலாம் ஒழிய விதண்டாவாதத்துக்கு தர்க்கத்தை பயன்படுத்தக்கூடாது. வேதத்தில் நிலைநாட்டப்பட்ட விஷயத்தை, வேதத்தில் நிலைநாட்டியாச்சு, நீ வேற கருத்து போக முடியாது. அந்த நிலைநாட்டின கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் தர்க்கத்தை பயன்படுத்தினா ஒழிய தேவையில்லாமல் விதண்டாவாதம் கூடாது. புரிந்து கொள்வதற்கு வாதத்தை பயன்படுத்தலாம். சும்மா இந்த குண்டக்க மண்டக்க கேட்குறேன்னு வரும். இந்த விஷயத்துக்கு, இந்த விதண்டாவாதத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? சினிமாவில் பார்த்திபன் இவன் யார், வடிவேல் ஜோக்கு தான். இந்த வடிவேலும் பார்த்திபன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அங்கே பூரா விதண்டாவாதமாக வரும். ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசாதேன்னா, குண்டக்கன்னா என்ன மண்டக்கண்ணான்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்போம். இப்படி ஒவ்வொன்றா கேள்வி பதிலே கிடைக்காது. இந்த மாதிரி வாதமெல்லாம் தேவையில்லை. நீயே புரிஞ்சுக்கிறதுக்காக புத்திபூர்வமாக தர்க்கத்தை பயன்படுத்தினாமே ஒழிய பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். பிறகு அடுத்த சுலோகத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக விளக்கப்படுறார். மகேஸ்வரன் எப்படி, சர்வஜன் எப்படி, ஈஸ்வரன் எப்படி மகேஸ்வரன் சொல்கிறது,
எப்படி சர்வைக்குன்னு சொல்ல முடியும், எப்படி அந்தர்யாமின்னு சொல்லலாம், எப்படி மாயின்னு சொல்லலாம், எப்படி ஜெகத் யோனின்னு சொல்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விளக்கி அடுத்து அழகாக கொண்டு போக போகிறார். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சர்வஜ்ஞத் வாதிகே தஸ்ய, தஸ்யன்னா அவருக்குன்னு அர்த்தம், அந்த ஈஸ்வரனுக்கு. ஏன்னா ஈஸ்வர தத்துவம் பேசிட்டு வர்றதுனால அவருக்குன்னே ஆரம்பிக்கிறார். தஸ்ய அவருக்கு, சர்வஜ்ஞத் வாதிகே அனைத்தையும் அறியும் தன்மை முதலியவற்றில், சர்வஜ்ஞத் வாதிகே அதாவது அனைத்தையும் அறியும் தன்மை முதலியவற்றில். ஆதிகன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறணும். சர்வஜ்ஞத்துவம் மட்டும் இல்லை, சர்வேஸ்வரன் 5 சொன்னார் பார்த்தீங்களா, 5 சேர்த்துக்கிறணும். ஆதி முதலியவற்றில் நைவ விப்ரதிபத்தியதாம், வாதம் தேவையில்லைங்கிறார். விப்ரதிபத்தியான வாதம் தேவையில்லை அல்லது சந்தேகப்பட வேண்டாம், 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். நைவ விப்ரதிபத்தியதாம், வாதம் தேவையில்லை அல்லது சந்தேகப்பட வேண்டாம். அதற்கு காரணம் அடுத்த வரி, காரணம் சேர்த்து, அதற்கு காரணம் அடுத்த வரியில் சொல்கிறார். ஸ்ருதக, ஸ்ருதௌ, ஸ்ருதௌல ஸ்ரௌத, ஸ்ரௌதன்னா ஸ்ரௌத வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தஸ்ய, அடுத்த வார்த்தை ஸ்ரௌத அர்த்தஸ்ய அவிதர்க்கியத்வாத், அதை பிரிக்கணும். ஸ்ரௌத அர்த்தஸ்ய அவிதர்க்கியத்வாத், ஸ்ரௌதன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட, அர்த்தஸ்ய அர்த்த விஷயமாய், அவிதர்க்கியத்வாத் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாய் இருப்பதினால். அவிதர்க்கியத்வாத்னா தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதினால். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது, அந்த விஷயம் எப்படி இருக்குது, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருப்பதால். அதனால் என்ன சொல்லிட்டார், முதல்ல சந்தேகப்பட வேணாம், வாதம் தேவையில்லைன்னு காரணம் சொல்லியிருக்காரு. ஒரு காரணம் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம், தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அடுத்த காரணம் சொல்கிறார், மாயாயாம் சர்வசம்பவாத், மாயாயாம் மாயையிடம், சர்வசம்பவாத் என்ன வேண்டுமானாலும் நடப்பதாலும், மாயையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எல்லாம் சம்பவிக்கக்கூடியதா ஆனதாலும் அப்படின்னு முடிக்கிறார். முதல் வரி அதாவது அந்த சொல்லப்பட்ட 5 லட்சணம் இருக்குது, சர்வேஸ்வரன் முதலிய லட்சணங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாதம் தேவையில்லை. அதுக்கு காரணம் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது, அந்த விஷயம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஏற்கனவே சொன்ன மாயையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு விஷயமா இருக்குது. அந்த காரணத்தினால என்ன சொல்கிறார், இது தர்க்கத்திற்கு நீ சந்தேகம் படாத, வாதமும் பண்ணாத, ஏற்றுக்கங்கிறார். சர்வஜன் முதலியவை ஈஸ்வர லட்சணம், அதில் சந்தேகமும் வாதமும் தேவையில்லை. காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, மாயையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஒவ்வொன்றா சொல்லப்படுறார். சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் சர்வ சக்திமான் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது 160 சொல்ல போகிறாரு. அதுக்கு அடுத்ததில் சர்வஜன், பிறகு அந்தர்யாமி, இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவர் பகவான் சொல்லுவார். நாம் அதெல்லாம் தனியாக விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.